ஓம் சாந்தி 18/9/2025 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுது மலராக ஆவீர்களோ அப்பொழுது இந்த பாரதம் முட்களின் காடுகளிலிருந்து முழுமையான மலர்களின் தோட்டமாக மாறிவிடும். பாபா உங்களை மலராக ஆக்க வந்துள்ளார். பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரையும் மலர்னு சொல்கிறாரு. மலரை ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னா என்ன? அப்போ நம்மளை தெய்வீக குணம் நிறைந்த தேவதைகளை ஆக்க வந்திருக்கிறார். முட்களின் காடு அப்படின்னு ஏன் இந்த உலகத்தை சொல்லப்படுது அப்படின்னா, இங்கே எல்லாமே ஆத்மாக்கள் அசுர குணமுடையவர்களாக இருக்காங்க, அசுர குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆக ஒருத்தவங்க துக்கம் கொடுக்கறதுனால இது முள் நிறைந்த காடுன்னு சொல்கிறாரு. பாபா எதுக்கு வந்திருக்கிறாரு? ஆத்மாக்களை தெய்வீக குணம் நிறைந்த தேவதை, அதாவது மலராக்கிறதுக்காக வந்திருக்கேன்றாரு. நீங்கள் மலர ஆயிட்டிங்கன்னா இந்த முள் காடு இருக்காது, முழுமையான மலர் தோட்டமாக ஆயிடும்ன்றார். பாபா கேள்வி கேட்குறாங்க, கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் எந்த விஷயங்கள் மீது விசேஷ கவனம் செலுத்த வேண்டும்? கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க தகுதியுடையவராக ஆகணும்னா எந்த விஷயத்தில் விசேஷமாக கவனம் கொடுக்கணும் அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறார். பதில், கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க அந்த தகுதியுடைய நிலை அடையணும் அப்படின்னா நடத்தையின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா மிகவும் இனிமையாகவும் ராயலாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அனுபவம் செய்யக்கூடிய அளவிற்கு இனிமைத்தன்மை இருக்க வேண்டும். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நல்ல முறையில் புருஷார்த்தம் செய்து பாபாவினுடைய சேவையில் ஈடுபட்டிருங்கள். உங்கள் மூலமாக அநேகருக்கு நன்மை நடக்கணும். நீங்கள் தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். உங்கள் நடத்தை எப்படி இருக்கணும்? இனிமையாக இருக்கணும், ராயலாக இருக்கணும். அனுபவம் செய்யணும் மற்றவங்க. இவங்க இனிமையானவங்க, இவங்க அன்பானவங்க, இவங்கக்கிட்ட இனிமைத்தன்மை நிரம்பி இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடத்தை இருக்கணும் அப்படின்றார். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கோவிலில் வச்சு பூஜிக்கத்தக்க தேவதைகள், கோவிலில் உங்களை வச்சு பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாடல், உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம். இது குழந்தைகளுடைய உறுதிமொழியாக. என்ன உறுதிமொழி? நாங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை தூய்மையாக்குவோம், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவோம். உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம், பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடப்போங்கிறது என்னுடைய பாடலினுடைய அர்த்தத்தை குறிக்குது. ஓம் சாந்தி. தந்தை பிரம்மா மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார் என்பது ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். பிரம்மாவின் ரதத்தின் மூலமாக தான் பாபா புரிய வைக்கிறாரு. ஸ்ரீமத் படி இந்த பாரத பூமியை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவோம் என்று நாங்கள் இந்த உறுதிமொழி மேற்கொள்கின்றோம். குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நாம் பதீத்த நிலையிலிருந்து பாவனம் ஆவதற்கான வழியை கோருகின்றோம். இவ்வாறான சிந்தனைகளை ஒவ்வொருவரும் தங்கள் புத்தியில் வைக்க வேண்டும். நாம் தான் பாரதம் மட்டும் இல்லை, முழு உலகத்தையுமே நம்ம தூய்மையாக்கிறதுக்கு நாங்கள் நிமித்தமாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் பகவானுடைய ஸ்ரீமத் படி நாங்கள் இந்த பாரதத்தை தூய்மையாக்குறோன்றது உங்கள் எல்லாருடைய புத்தியிலையும் இருக்கணுன்றார். நாடகப்படி நீங்கள் மலராகிவிடும் பொழுது மற்றும் தக்க நேரம் வரும் பொழுது முழுமையான மலர் தோட்டமாக ஆகிவிடும் என்று தந்தை கூறுகின்றார். தோட்டத்திற்கு எஜமானர் என்றும் நிராகாரமானவருக்கு தான் சொல்லப்படுகிறது, சரீரதாரிக்கு கிடையாது. தோட்டக்காரர் கூட ஆத்மாவே அன்றி சரீரம் கிடையாது. தோட்டத்திற்கு எஜமானர் கூட ஆத்மா தான். தந்தை அவசியம் சரீரத்தின் மூலமாக தானே புரிய வைக்கிறாரு. சரீரத்துடன் கூட தான் அவர் தோட்டக்காரன், தோட்டத்திற்கு எஜமானர் என்று சொல்லப்படுகிறார். இப்போ தோட்டக்காரன், தோட்டத்தின் எஜமான், இதெல்லாம் எதை வச்சு அந்த பெயர் அவருக்கு வைக்கப்படுதோ அவருடைய செயல், அவருடைய காரியங்களை வைத்து தான் அந்த பெயர். அப்போ காரியம் பரந்தாமத்தில் நிராகார ஸ்டேஜில் இருக்கும்போது செய்ய முடியாது. அவர் எப்போ ஒரு சரீரத்தை எடுக்கிறாரோ அந்த சரீரத்தின் மூலமாக காரியம் செய்கிறாரோ அந்த காரியத்திற்கு குறிப்பிட்டு தான் அந்த பெயர் வைக்கப்படுது. அப்போ தோட்டத்துக்கு எஜமானர் அப்படின்னா என்ன? அப்போ மலர் நிறைந்த இந்த ஒரு தோட்டத்தை முள் நிறைந்த காட்டை மலர் நிறைந்த தோட்டமாக அவர் தான் ஆக்குறார்.
அந்த காரியத்தை வச்சு தான் அவருக்கு அந்த பெயர் வைக்கப்படுது. அப்போ சரீரத்தோடு கூட இருக்கும்போது தான் அந்த தோட்டத்தின் எஜமானர்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறார். அவர் இந்த உலகத்தை மலர்களின் தோட்டமாக ஆக்குகிறார். மலர்களின் தோட்டமாக இருக்கும் பொழுது இந்த தேவதைகள் இருந்தார்கள். அங்கே எந்த விதமான துக்கமும் இல்லை. இங்கு இந்த முட்களின் காட்டிலோ துக்கமே துக்கம்தான். ஏன்னா இது ராவணனுடைய ராஜ்யம் இல்லையா? முள்களின் காடு. சற்றென்று யாரும் மலர ஆகிறது கிடையாது. எல்லாமே முயற்சி மூலமாக ரொம்ப காலம் நீண்ட காலம் முயற்சி செய்தால் தான் முள்ளிலிருந்து மலராக மாற முடியும். ஏன்னா 63 பிறவியினுடைய தேக அபிமானத்தினுடைய சமஸ்காரம் இருக்குல்ல, அது உடனே மாறிடாது. கொஞ்சம் டைம் எடுத்து முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் மலராயிடுவீங்கன்னு சொல்கிறார். முழு உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சி இருந்தது. இவர்களை பற்றி எங்குமே எந்த ஒரு நிந்தனைக்குரிய விஷயங்களும் எழுதுறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணர் என்றாலே எல்லார் மனதிலையும் ஒரு உயர்ந்த பாவனை, செல்வங்களின் அதிபதி, இப்படி ஒரு உயர்ந்த தேவதையாக தான் அவங்க பார்க்கப்படுறாங்க. மற்றபடி கிருஷ்ணரை பாருங்கள், சில சமயம் துவாபுரத்துலேயும் சில சமயம் வேறு எங்கோ எடுத்துகிட்டு போகிறாங்க. லக்ஷ்மி நாராயணருக்கோ சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் என்று எல்லோரும் கூறுவார்கள். இது உங்களுடைய லட்சியம், நோக்கம், இதுதான் உங்களுடைய முயற்சி கூட லக்ஷ்மி நாராயணராக ஆகணும். ராதாகிருஷ்ணர் யார் என்பது பற்றிய விஷயத்தில் மனிதர்கள் பாவம் முற்றிலுமே குழம்பியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியலை, ஒன்றுமே புரியாமல் இருக்கிறார்கள். யார் தந்தை மூலமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் புரிய வைப்பதற்கு கூட தகுதியுடையவர்களாக ஆகிறாங்க. புரிய வைக்க தகுதி உடையவராக ஆகலைன்னா அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இல்லை. அவங்களுக்குள்ள தாரணை இல்லைன்னா அவங்க எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? பாபா சொல்கிறார். நாடகப்படி இவ்வாறும் இருக்குது. குழந்தைகளாகிய நாம் அனைவரும் நம்முடைய உடல் மனம் பொருளால் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம் என்பதை சுயம் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். சத்தியுகம் என்பது மலர்களின் தோட்டம். இப்போ இருக்கிறதோ முட்களினுடைய காடு. இங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இதை நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். சொர்க்கம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்கும், அங்கே எல்லாரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக அமைதியாக இருக்காங்க, இங்கே எல்லாரும் ஏன் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலான்றார். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய படம் கூட மிகவும் நன்றாக அமைக்கப்பட வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் பாருங்கள், அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்குது அப்படின்றார். கோயிலில் கூட மிகவும் அழகான சிலைகள்லாம் அமைக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் சிலைகளை வெண்மையாகவும் ஒரு சில இடங்களில் கருநீலமாகவும் அமைக்கிறாங்க. அவற்றினுடைய ரகசியம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி தேவதைகளை வெண்மையாகவும் கருப்பாகவும் அமைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா தேவதையாக இருக்கும்போது அவங்க தூய்மையாக இருந்தாங்க. பிறகு அவங்க விகார மார்க்கத்துக்கு வரும்போது ஆத்மா கருப்பாயிடுது. அதனுடைய அடையாளமாக தான் இப்படி வடிவமைக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும்ன்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது முழு ஞானம் இருக்குது. நான் அனைவரையும் கோவிலுக்கு தகுதியுடையவராக ஆக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஆனால் எல்லாருமே கோவிலுக்கு தகுதியுடையவராக ஆக முடியாது. பிரஜைகளை கோவிலுக்கு தகுதியுடையவர் என்று சொல்ல முடியாது. யார் புருஷார்த்தம் செய்து நிறைய சேவை செய்கிறாங்களோ அவர்களுக்கு பிரஜைகள் இருப்பார்கள். அப்போ உயர்ந்த நிறைய சேவை செய்யக்கூடியவர்கள், நல்ல புருஷார்த்தம் செய்யக்கூடியவர்கள் தான் கோவிலுக்கு தகுதியுடையவராக ஆகுவாங்கன்னு சொல்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் ஆன்மீக சமூக சேவை கூட செய்ய வேண்டும். இந்த சேவையில் தங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கலாம். நடத்தை கூட மிகவும் இனிமையானதாக மற்றும் அழகானதாக இருக்க வேண்டும். பாபாவுடைய சேவை செய்கிறீங்க, பாபாவுடைய செய்தி கொடுக்குறீங்கன்னா தந்தை எப்படிப்பட்டவரோ அவருடைய குணங்கள் நடத்தை உங்கள் மூலமாக வெளிப்படணுன்றார். உங்கள் நடத்தையில் பாபா வெளிப்படணும். அதுபோல் நீங்கள் சேவை பண்ணணும். நீங்களே ஆவேசப்படக்கூடியவர்களா, கோபப்படக்கூடியவர்களா, இப்போ நீங்கள் போயிட்டு அன்பை பற்றி அமைதியை பற்றி நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. அதனால் பாபா சொல்கிறார், உங்கள் நடத்தை முதல்ல ராயலாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் அது போல் இருந்தால் தான் மற்றவர்களுக்கு கூட இனிமையான தன்மையோடு புரிய வைக்க முடியும். சுயம் தாங்களே முள்ளாக இருந்தார் என்றால் மற்றவர்களை எப்படி மலராக்க முடியும்? அவர்களுடைய அம்பு கூட முழுமையாக பதியாது. தந்தையை நினைவு செய்யாமல் இருந்தார் என்றால் அம்பு எப்படி பதியும்? யோகத்தினுடைய கூர்மை வேணும்னு சொல்கிறாரில்ல பாபா. அதனால் தனது நன்மைக்காக நல்ல முறையில் சேவையில் ஈடுபட்டுருங்க.
ஏன்னா சேவையின் மூலமாக தான் அநேகருடைய ஆசீர்வாதம் மற்றும் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை கூட ஒரு உயர்ந்த வாழ்க்கையாகும். தந்தையும் கூட சேவையில் தான் இருக்கார். குழந்தைகளாக நீங்களும் கூட இரவு பகலாக சேவையில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். பாபா ரெண்டாவது ஒரு விஷயம் புரிய வைக்கிறாரு. சிவஜெயந்தியின் பொழுது நிறைய குழந்தைகள் தந்தி அனுப்புகிறாங்க. அதில் கூட அந்த தந்தியை நீங்கள் யாருக்காவது காண்பித்தீர்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட வாசகங்களை நீங்கள் எழுதுங்க. அதற்கான புருஷார்த்தம் கூட சேவிக்கப்படுகிறது. அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைப்பதற்காக என்னென்ன சேவை செய்யலாம் என்பதற்காக கருத்தரங்கு கூட நடத்தப்படுது. இப்போ தந்திகள் ஏராளமாக இருக்குது இல்லையா? இவற்றினால் நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். அந்த தந்தியில் பாருங்கள், சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா பாபா என்று விலாசம் எழுதுகிறாங்க. பிரஜாபிதா பிரம்மாவும் இதில் இருக்கிறாரு. ஆன்மீக தந்தை சிவபாபாவும் இதில் இருக்கிறாரு. சிவபாபா ஆத்மாக்களினுடைய தந்தை, பிரஜாபிதா மனித குலத்தினுடைய தந்தை. இவர் மூலமாக தான் படைப்பு படைக்கப்படுகிறது. தந்தை மனித சிருஷ்டியினுடைய படைப்பு கர்த்தா ஆகிறார். எப்படி படைப்பை படைக்கிறார் என்பது முழு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. தந்தை பிரம்மா மூலமாக இப்பொழுது புதிய படைப்பை படைத்து கொண்டிருக்கிறார். அந்த படைப்பு தான் பிராமணர்கள். பிராமணர்கள் கூட உச்சியில் இருப்பவர்கள். விராட ரூபத்தில் பிராமணர்கள் குடுமி ஸ்தானம், அந்த குடுமியில் இருக்காங்க, அதாவது உயரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். முதலில் பிராமணர்கள் அவசியம் வேண்டும். விராட ரூபத்தில் இவர்கள் குடுமி ஆவார்கள். பிராமணர், தேவதை, சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர். முதலில் சூத்திரர்களோ இருக்க முடியாது. ஏன்னா தந்தை பிரம்மா மூலமாக பிராமணரை தான் முதல்ல படைக்கிறார். எப்படி புதிய படைப்பை படைக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். படைப்பு என்றாலே தத்தெடுக்கிறது, இதுதான் படைத்தல்னு சொல்லப்படுது. இது தந்தையின் மூலமாக தத்தெடுக்கப்படுதல் ஆகும். கல்பமாக பாபா சூத்திரரிலிருந்து பிராமணர் ஆக்குறார். பிறகு பிராமணரிலிருந்து தேவதை ஆக்குறாரு. உலகாய பிராமணர்கள் சுயம் அவர்களே தூய்மையாக இல்லை என்றால் மற்றவர்களை எப்படி தூய்மையாக்குவாங்க? எந்த ஒரு பிராமணரும் சன்னியாசிகளுக்கு போய் ஒரு பொழுதும் ராக்கி கட்ட மாட்டாங்க. அந்த உலகாய பிராமணர்களை சொல்கிறார். பிறகு சன்னியாசி சொல்வாராம், நாங்களோ தூய்மையாக இருக்கவே செய்கிறோம், எங்களுக்கு ராக்கியினுடைய அவசியம் தேவையில்லை. முதல்ல நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள், முதல்ல நீங்கள் அதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறீங்களான்றதை பாருங்கன்னு அவங்க கேட்பாங்களாம். குழந்தைகளாக நீங்கள் கூட யார் மூலமாகவும் ராக்கி கட்டுவித்து கொள்ளக்கூடாது. உலகத்திலோ எல்லோரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கட்டிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் தெரியாமலே அவங்களாம் கட்டிக்கிறாங்க. இது தூய்மைக்கான ஒரு வைராக்கியம் என்பது அவங்களுக்கு தெரியல. சகோதரன் சகோதரி சகோதரனுக்கு கட்டுறாங்க. இந்த வழக்கம்லாம் இப்போ தான் வெளிப்பட்டுருக்கு. இப்பொழுது நீங்கள் சூத்திரரிலிருந்து பிராமணர் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்கிறீங்க. பாபாவும் கூட இந்த விஷயங்கள்லாம் புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஆண் பெண் இருவருமே தூய்மையினுடைய உறுதிமொழி எடுக்கிறாங்க. நாங்கள் எப்படி தந்தையின் ஸ்ரீமத் மூலம் தூய்மையாக இருக்கிறோம் என்பதை இருவரும் கூற முடியும். கடைசி வரையும் இந்த காம விகாரத்தின் மீது வெற்றி அடைந்தவராக இருந்தீர்கள் என்றால் தூய்மையான உலகத்திற்கே அதிபதியாக ஆயிடுவீங்க. ஆக இது ராக்கியை கூட தூய்மைக்கான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கான ஒரு நினைவார்த்தம். ஒரு வைராக்கியம் தனக்குள்ள ஒரு உறுதித்தன்மையை கொண்டு வர்றதுக்கு தான் இதை ஸ்தூலமாக ராக்கியாக கட்டுறாங்கன்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் தெரியாமல் அவங்கெல்லாம் அதை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றார். விகாரத்தில் விழக்கூடியவர்களுக்கு நீங்கள் போயிட்டு வேணால் ராக்கி கட்டலாம். ஆனால் உறுதி எடுத்த பிறகு பின்னால் பதீத்தமானீர்கள் என்றால் நீங்கள் ராக்கி கட்டு வைப்பதற்காக வந்திருந்தீங்க, பிறகு நீங்களே தூய்மை இழந்துட்டிங்கனாலும் உங்களை கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன்னா மாயா அப்பேற்பட்டது. மாயாட்ட தோத்துட்டீங்க அப்படின்னா பிறகு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எங்களை தூய்மையாருன்னு ராக்கி கட்டினீங்க, பிறகு நீங்களே தூய்மை இழந்துட்டீங்களேன்னு உங்களை கேட்பாங்க கேள்வி அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, இந்த யுத்த மைதானத்தில் நீங்கள் மாயாட்ட தோல்வி அடையக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணுன்றார். இந்த விகாரம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக, அதாவது ராஜா ராணியாக நீங்கள் ஆகணும். பிரஜைகளை உலகத்தை வென்றவர் என்று சொல்ல மாட்டாங்க, ராஜா ராணி தான் சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய முயற்சியை மகாராஜா மகாராணி ஆவதற்கான முயற்சியாக இருக்கணும், பிரஜையாக ஆவதற்காக கிடையாது. அப்போ முதல்ல இந்த மிகப்பெரிய எதிரி விகாரம் காமத்தின் மீது நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறார்.
நாங்களோ லக்ஷ்மி நாராயணர் ஆவோன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அவர்கள் பிறகு ராமர் சீதையாக கூட ஆவாங்க. ஏன்னா அவங்க முயற்சியை பொறுத்து தான் இருக்குது. வெற்றி அடைந்தால் லக்ஷ்மி நாராயணர், தோல்வி அடைந்தால் ராமர் சீதை தான் அப்படின்றார். லக்ஷ்மி நாராயணருக்கு பிறகு அவருடைய குழந்தைகளுக்கு தான் அவர்களது சிம்மாசனத்தின் மீது வெற்றி கிடைக்கிது. அந்த லக்ஷ்மி நாராயணர் பிறகு அடுத்த பிறவியில் கீழே போயிடுவாங்க. பிறகு அவங்களுடைய குழந்தையாரோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு பேர் வேறு ரூபத்தில் இருந்து அந்த சிம்மாசனத்துக்கு உரியவராக ஆகிறாங்க. மறுபிறவியோ எடுக்கிறாங்க இல்லையா. மகன் சிம்மாசனத்தில் அமரும்போது அவர்கள் 2வது ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. மேலே இருக்கிறவங்க கீழே, கீழே இருக்கிறவங்க மேலே வந்துடுறாங்க. எனவே குழந்தைகள் இப்பொழுது இது போல் உயர்ந்தவர் ஆகணும். எது போல் லக்ஷ்மி நாராயணருடைய சிம்மாசனத்தை அடையிறதுக்கு அவங்களுடைய வாரிசு ஆகணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும், சேவையில் ஈடுபடணும், முக்கியமாக தூய்மையாகணும். ஏன்னா தூய்மை தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்மீக இராணுவ சேனையாகி நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைவதால் உலகத்தை வென்றவராக ஆகக்கூடியவர்கள். பல பிறவியின் பாவங்களை நீக்குவதற்காக பாபாவும் பல யுக்தியை சொல்லித்தரார். தந்தை ஒரே ஒரு முறை வந்து வழி சொல்கிறாரு. ராஜாங்கம் ஸ்தாபனை ஆகாத வரை விநாசம் ஏற்படாது. நீங்கள் மிகவுமே மறைமுகமான படை வீரர்கள், போர் வீரர்கள். நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள். நீங்கள் உங்கள் மூலமாக இந்த மாயா மற்றும் ராவணன் எல்லாமே அடியோடு சமாப்தி ஆக போகுது. எல்லாத்தையும் பஸ்பம் செய்கிறீங்க. குப்த புருஷார்த்திகள், குப்த போர் வீரர்கள். நீங்கள் தான் இந்த ராவண ராஜ்யத்தையே நீங்கள் அழிக்கிறீங்கன்னு சொல்கிறார். உங்களுடைய சேனை ஆன்மீக இராணுவ சேனை. 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீங்க. வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீங்க அப்படின்றார். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக தான் இந்த ஞானத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க மற்றும் புருஷார்த்தமும் செய்கிறீங்க அப்படின்றார். யார் தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் சீக்கிரம் மேலே செல்கிறார்கள். இது இல்லற மார்க்கமாகும். எப்படி ஜோடி வந்து இருவர் இருப்பாங்க இல்லையா, அதுபோல் 2 பேரும் ஜோடியை ஒன்றா சேர்த்து ஓட வைக்கும்போது ஜோடியினுடைய ஒவ்வொரு காலையும் ஒன்றாக கட்டிடுவாங்க, பிறகு ஓடுவாங்க. இதுவும் உங்களுடைய ஓட்டம்தான். அது வெளியில் வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து ஓடும்போது 2 பேர் காலையும் கட்டிடுவாங்க. அதே போல் இங்கே கணவர் மனைவி 2 பேரும் இருந்து ஒன்றா சேர்ந்து முயற்சி செய்யணும் அப்படின்றார். இதுவும் கூட ஒரு ஓட்ட பந்தயம்தான். ஒரு சிலருக்கு பயிற்சி இல்லைன்னா விழுந்துருவாங்க. இதிலும் கூட அவ்வாறு தான் ஆகிறது. ஒருவர் முன்னேறுகிறார்கள் என்றால் மற்றொருவர் தடுத்து விடுகிறார். கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒத்து முயற்சி செய்து ஒரே மாதிரி முயற்சி செஞ்சு முன்னேறினாங்கன்னா வெற்றி. இல்லைனா ஒருவர் முயற்சி செய்கிறாங்க, ஒருவர் தடுக்கிறாங்கன்னா அங்கே முன்னேற்றம் இருக்காது அப்படின்றார். சில இடங்களில் 2 பேருமே விழுந்துடுறாங்க. கணவர் மனைவி 2 பேருமே விழுந்துடுறாங்க. பாபாவோ ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இங்கே வந்து முதியவர்களுக்கும் கூட காமத்தீ பிடிக்கும் பொழுது அவங்களும் விழுந்துடுறாங்க. அப்படியின்றி அவர் வீழ்த்தி விட்டார் என்பதெல்லாம் கிடையாது. அவங்க தான் அப்படி செஞ்சிட்டாங்க, அதனால தான் புத்தி மாறிடுச்சு அப்படின்னு யாரையும் குறை சாட்ட முடியாது அப்படின்றார். விழுவதும் விழாமல் இருப்பது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. யாராவது தள்ளி விடுறாங்களா என்ன? நாம் ஏன் விழணும்? என்ன வேணாலும் சரி, நாங்கள் விழமாட்டோன்னு இருக்கணும். விழுந்தார்கள் என்றால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடும், பலத்த அடி விழுந்துடும். பிறகு பச்சாதாபம் தான் படணும். பிறகு மேலேருந்து விழுந்தால் என்ன ஆகும்? எலும்பு நொறுங்கிறது போல் எடுத்த பிராப்தியெல்லாம் இழந்துருவீங்க. பாபா பல்வேறு வழிகளில் பாபா புரிய வச்சிட்ருக்காரு. எச்சரிக்கையாக இருந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, சிவஜெயந்தியின் பொழுது எப்பேற்பட்ட தந்தி செய்திகள் வர வேண்டும் என்றால் மனிதர்கள் படித்தவுடனே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி செய்தி வெளியிடணும். அதுக்காக சிந்தனை கடலை கடைவதற்காக பாபா நேரமும் கொடுக்குறாரு. யாராவது பார்த்தார்கள் என்றால் ஆச்சரியப்பட வேண்டும். எத்தனை கடிதங்கள் வருது! எல்லோரும் பாப்தாதா என்று எழுதுகிறார்கள். சிவபாபாவை தந்தை என்றும் பிரம்மாவை தாதா, அதாவது அண்ணன் என்றும் கூறுகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம். வேறு யாரையாவது எப்பொழுதாவது பாப்தாதான்னு சொல்கிறாங்களா என்ன? இதுவோ அதிசயமான விஷயம் இல்லையா? இதில் உண்மையிலும் உண்மையான ஞானம் இருக்குது. ஆனால் நினைவில் இருந்தீர்கள் என்றால்தான் பிறருக்கு அம்பு போல் பதியும். அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துடுறதுனால அவங்க நினைவினுடைய கூர்மை இல்லாமல் போயிடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, எப்போவுமே ஆத்ம உணர்வுடையவராக இருங்க. ஆத்மா முற்றிலுமே சூடான தோசைகள் போல் தமோ பிரதானமாக பதீத்தமாக இருக்கிறதுனால சில நேரம் ஞான அமிர்தத்தை அது மேலே போடும்போது அது நிலைக்கிறது இல்லை.
சூடான தோசைக்கல்ல தண்ணி ஊற்றினா எப்படி ஆவியாக போயிடுதோ, அதே போல் ஆத்மா தூய்மையற்று இருக்கிறதுனால, தமோ பிரதானமாக இருக்கிறதுனால, பாபாவுடைய ஞான அமிர்தத்தை கொடுக்கும்போது அது புத்தியில் தங்கிறதில்ல அப்படின்றார். சட்டென்று தாரணையும் ஆகிறதில்ல அப்படின்றார். ஆனால் யார் அதிகமாக பக்தி செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு அம்பு போல் பதியும். உடனே ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா டக்குன்னு அவங்க தாரணையில் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, ஆன்மீக இராணுவ சேனையாகி 5 விகாரங்கள் மீது வெற்றியடைய வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். ஸ்ரீமத் படி பாரதத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபா 2வது பாயிண்ட் சொல்கிறாரு, இந்த எல்லையில்லாத நாடகத்தில் ஒவ்வொரு பாகத்தையும் ஆத்ம உணர்வு உடையவராகி நடிக்க வேண்டும். ஒரு பொழுதும் தேக உணர்வில் வரக்கூடாது. சாட்சி பார்வையாளராகி ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்க்க வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, சதா, அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்பவராக ஆகுங்கள். சதா மகிழ்ச்சி மற்றும் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்பவராக ஆகுங்கள். வரதானத்துக்கு பாபா விளக்கம் கொடுக்குறாரு. பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் கூறுகிறார், குழந்தைகளே, தந்தையின் கையோடு கை கோர்த்து நடங்கள். தனியாக நடக்காதீங்க. தனியாக நடந்தால் சில சமயம் சலித்து விடுவீர்கள். சில சமயம் யாருடைய தீய பார்வையாவது பட்டுவிடும். தந்தையோடு இணைந்திருக்கிறேன் என்ற இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் மாயாவின் பார்வை படாது. மற்றும் துணையினுடைய அனுபவம் இருக்கும் காரணத்தினால் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சாப்பிட்டு நடந்து கொண்டாட்டமாக இருப்பீர்கள். ஏமாற்றம் மற்றும் துக்கம் தரும் உறவுகளில் சிக்குவதிலிருந்து கூட தப்பித்து விடுவீர்கள். அதனால் எப்போவுமே பாபாவோட இணைஞ்சு இருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, யோகா என்ற கவசத்தை அணிந்திருந்தால் மாயா என்ற எதிரியின் தாக்குதல் உங்கள் மேலே படாது அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்த இஷாரால சொல்கிறாங்க, இப்போது ஈடுபாடின் அக்கினியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். துக்கமுற்ற, அதாவது துயருற்ற ஆத்மாக்களின் மனதில் இப்போது விநாசமாகட்டும் என்ற குரல் எழுவது போல இந்த உலகத்தில் துக்கமான ஆத்மாக்களோட மனசில் தோணுதான், போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்தது, சீக்கிரம் உலகத்தில் விநாசம் ஆகட்டும் அப்படின்ற எண்ணம் எழுவது போல உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களாகிய உங்கள் மனதில் இப்போது விரைவாக அனைவருக்குமான நன்மை நடக்கட்டும் என்ற சங்கல்பம் உண்டாக வேண்டும். அப்போது தான் முடிவு ஏற்படும். விநாசம் செய்பவர்களுக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் சைகை தேவைப்படுகிறது. உங்களுடைய சங்கல்ப சக்தி தேவைப்படுதுன்றார். எனவே நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற சக்தி வாய்ந்த சங்கல்பத்தின் மூலம் ஜுவாலை ரூப யோகாவால் விநாச ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். எப்போ உங்களுடைய சங்கல்ப சக்தி வேலை செய்யும், உங்களுடைய சங்கல்பம் அவங்கள போய் சேரும்னா உங்களுடைய யோகா ஜுவாலா ரூபத்தில் இருக்கணும். அதனால் உங்களுடைய யோகா தீவிரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாற்றம் என்பது ஏற்படும்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.